தலையில் பார்த்து தலையில் குறி வச்சு அவங்க சொல்கிறது. சில லேடிஸ் சொல்லியிருக்காங்க, அவரை சாகடிச்சிட்டிங்களே எங்களையும் இது பண்ணுங்கன்ட்டு. அவங்கள சாகடிக்காமல் விட்டுறது. கண்ணு முன்னால் சின்ன குழந்தைங்களுக்கு முன்னால் அவங்க அப்பாவை சாகடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கொடூரம். ஏன்னா இவங்க இவ்வளோ பண்ணியும் கூட இவங்க ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு. பிகனுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் முன்னாள் இராணுவ அதிகாரி திரு ஜான் பிரின்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நடந்த ஒரு துயரமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் பெல்காமில் நடந்த ஒரு கொடூரமான தாக்குதல். டூரிஸ்டாக வந்த ஆண்கள் கிட்டத்தட்ட படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் காயங்களுக்கு உள்ளாகியிருக்காங்க. இந்த தாக்குதல் எதனால நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் ரொம்ப கொடூரமான தாக்குதல். இது ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸில் இதை நம்ம வந்து கண்டம் பண்ணுறோம். அண்டு நடந்த ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட இரங்கல் தெரிஞ்சுக்கிறோம். ஆஸ் அ பிஹைண்ட் வுட்ஸ் தரப்புலேருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப மோசமான காரியம். லக்கிலி நம்மளோட ஸ்டேட்லேருந்து யாரும் இறக்கலை. பட் இன்ஜர்டு வந்து 3 பேர் ஆகிருக்கிறாங்க. இது ஏன் அவங்க நடத்துகிறாங்கன்னா, பேசிக்கலி டு கெயின் மைலேஜ். மீடியானாலேயே ஒரு கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணிவிட்டு அந்த மீடியா மூலமாக அது ஒரு மேக்னிஃபைங் இமேஜ் அனுப்புறதுக்கு தான் அவங்க இதை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் இந்த நேரத்தில் பண்ணாங்கன்றது ஒரு பக்கம் ஆச்சரியம் இருக்கலாம். அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் இது வந்துட்டு நம்மளோட எக்கானமி பூமிங் ஆகிட்டுருக்கு. நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக இது ஆகாமல் இருக்குது. காஷ்மீரில் இருக்கவங்களாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. இந்தியா கூட ரொம்ப ஒத்துழைச்சி போயிட்டுருக்குறாங்க. அது ஏன் அப்படி ஆகணும்? எதா பண்ணலான்ட்டு வேணுன்னே டூரிஸ்ட் வந்து அதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் பண்ணுறது. இல்லைனா ரொம்ப ரேர் டூரிஸ்ட் மேலெல்லாம் பண்ணுறது. அண்ட் இட் வில் ஹாவ் அ மல்டிப்ளையிங் எஃபெக்ட். அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நஷ்டம் உண்டாக்கணும். புரியுது. ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து போராக போய் முடியுமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இங்கேருந்து நாங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அரசு வந்து ஒரு பக்கம் ஸ்டெப்ஸ் எடுக்குது. அதை தாண்டி நிறைய முப்படை வீரர்கள்லாம் மும்பையில் தான் தயாராக இருக்காங்க. நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு பதிலடி அப்படின்ற மாதிரிலாம் நியூஸஸ் பார்க்குறோம். ஸோ இது வாராக போய் முடியுமா சார்? இது நம்ம கணிக்கப்படுறதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்ஷன்ஸ் கவுண்டர் ஆக்ஷன்ஸை பொறுத்து தான் இது வாரில் போய் முடியுமா அப்படின்றது. ஆனால் வார் நடக்குமா என்னன்றது இங்கிலீஷில் சொல்லணும் போனால் வார் இஸ் எமினென்ட். நடக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. அது எப்படி 2 கண்ட்ரியும் சாத்திரிகமாக இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, வாரில் முடியுமா என்னன்ட்டு அது இட்ஸ் டூ ஏர்லி டு சே. இப்போது வந்து அதை கணிக்கிறது ரொம்ப இது. ஏன்னா ஆல்ரெடி இண்டிகேஷன்ஸ் என்ன, நம்ம ரொம்ப இமீடியட்டாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதை வந்து நம்ம நிறுத்திட்டோம். அது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஆல்ரெடி அன் ஆக்ட் ஆஃப் வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நிறுத்துனீங்கன்னா நம்ம நிறுத்திட்டோம். முதல்ல சொன்னோம், நேற்றுலேருந்து நிறுத்தினோன்னு ஆக்ட் ஆஃப் வார். அப்படின்னா ஒரு போர் முழக்கம் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் நம்ம. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அது நீ என்ன சொன்னாலும் சரி நம்ம நிறுத்திட்டோம். அதனால் இன்டைரக்ட்லி டிப்ளமேட்டிக்கலி நம்ம கட் ஆஃப்லாம் பண்ணுறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்டைரக்ட்லி வார் ஸ்டார்ட் ஆன மாதிரியே கூட நம்ம வச்சுக்கலாம். அதனால் நம்ம கண்ட்ரி என்னென்னா, அவங்க இப்போ வந்துட்டு பாகிஸ்தானோட எக்கானமி ரொம்ப கீழே இருக்கிறதுனால அவங்கள வந்து நம்மளை என்டைஸ் பண்ணி ஒரு வாருக்கு வர்றதுக்கு நம்மளை ஊடுருவ பண்ணுவாங்க. தட் இஸ் அவங்க வார் வேண்டான்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அங்கே போக் பண்ணி நம்ம வாருக்கு போகிறோமா இல்லையா. ஏன்னா அஃபெக்ட் ஆகிறது வந்து அவங்க ஆல்ரெடி கீழே இருக்கிறனால பெரிய அஃபெக்ட் அவங்களுக்கு ஆகாது. இந்த தண்ணி நிறுத்துறது ஒரு பெரிய எக்கனாமிக் எஃபெக்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது அஃபெக்ட் ஆகிறதுனால ஸோ அவங்க இந்த வாரை வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு பெரிய கண்ட்ரி, இன்றைக்கி குளோபலி ரெக்கக்னைஸ் கண்ட்ரி, அது ஒரு சின்ன கண்ட்ரி. அது மிஸ்மேட்ச் ஆகி அது ஒரு சிம்பத்தி கெயின் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இருக்குது. 2வது உலக நாடுகளும் நம்ம ஆளுங்களும் பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க இவ்வளோ பண்ணியும் கூட இவங்க ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, ஒரு நாள் பண்ணோன்னா உடனே அவங்க வந்து பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உலக நாடும் கம்பேர் பண்ணும். அதனால் 2 பக்கமும் இந்த வாதம் இருக்குது. போகிறது நல்லதா போகாமல் இருக்கிறது நல்லதான்றது ஒரு போக தான் நம்ம அதை சொல்ல முடியும். சார், மெயின்லி அங்கே வந்து டூரிஸ்ட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா, சில நியூஸ்லாம் பார்த்தேன். பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி வந்து டூரிஸ்ட்டுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஃபயர் பண்ண விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஆகலை. ஒரு முஸ்லீம் இறந்திருக்கார். அவர் வந்து போனி ஒரு இது பண்ணுறவர். இவங்க சுடுறாங்களே, எங்கள் டூரிஸ்ட் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெப்பன் எடுத்திருக்காரு. அந்த இதில் அவரை சுட்டுட்டாங்க. அது ஒரு கிராஸ் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது. வேணுன்னே அவங்க சுட்ட மாதிரி இல்லை.
ஆனால் அவங்கள தடுக்கும்போது அவங்கள அதை சுட்டிருக்காங்க. அதுவும் ஒய்ஃபுக்கு முன்னால் சுடுறது. அதுவும் அந்த சில லேடி சொல்லியிருக்காங்க, அவரை சாகடிச்சிட்டிங்களே எங்களையும் இது பண்ணுங்கன்ட்டு. அவங்கள சாகடிக்காமல் விட்றது. இது ஒரு கிளியர் மெசேஜ். இது ஒரு லாங் டேர்மாக இது ஒரு எஃபெக்ட் ஆகணும். பூரா கண்ட்ரிக்கு இது எஃபெக்ட் பண்ணணும். ஏன்னா 2 பேர்த்து செத்துட்டா அந்த மெமரி வந்து 2 பேர் சாகடிச்சிட்டா ஒரு ஃபேமிலி சாகடிச்சா மெமரி கொஞ்சம் போயிடும். இப்போ அந்த லேடி வந்து காலாகாலத்துக்கு இந்த மெமரியோட அது கண்ணு முன்னால் சின்ன குழந்தைங்களுக்கு முன்னால் அவங்க அப்பாவை சாகடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கொடூரம். அதனால் இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங்கே ரொம்ப மோசம். இது அதோட நெக்ஸ்ட் லெவலில் போயிருக்கு. டார்கெட்டட் கில்லிங். ஸோ இது வந்து எல்லாமே தேசம் கொந்தளிக்குதுன்றதில் ஒரு சந்தேகமே இல்லை. கொந்தளிக்கணும், ஆக்ஷன் டிமாண்ட் பண்ணுறதுல ஒரு சந்தேகமே இல்லை. அப்படி நம்ம போருக்கு போனாலும் மற்ற தேசம் வந்து நீங்கள் ஏன் போகிறீங்க, அவங்கள ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமும் கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமையிலே இன்றைக்கி அது இருக்குது. புரியுது. ஸோ ஒரு இடத்துலையும் பேசுகிறது என்னென்னா, இப்போது இந்தியன் ஆர்மியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ ஒருவேளை இந்தியன் ஆர்மி ரெடி ஆனாங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன மாதிரி தாக்குதல்கள் அங்கே இருக்கும், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இந்தியன் ஆர்மி இப்போ எடுக்கும் இதனால்? நம்ம வந்து இப்போ இந்தியன் ஆர்மின்னு சொல்லாமல் இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட இந்தியா கண்ட்ரியே ரெடியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா டிப்ளமேட்டிக்காக நம்ம என்ன மூவ் பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் என்ன மூவ் பண்ணுறோம், எக்கனாமிக்காக என்ன மூவ் பண்ணுறோம், மிலிட்ரியாக என்ன மூவ் பண்ணுறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது மிலிட்ரின்றது நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே 2வது டேயில் ஒரு டெரரிஸ்ட் அங்கே இருக்காங்களா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு ஊடுருவ பண்ணுறது. நீங்கள் அமரன் படத்தில் பார்க்குற மாதிரி. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து 5 வீடையே நேராக இது பண்ணிட்டாங்க. ஒரு சிம்பத்தி இல்லாமல் இருக்குது. காஷ்மீராக இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து டெரரிஸ்ட் சிம்பத்தைஸாக இருக்கிறனால நம்ம வந்துட்டு அந்த வீடையே நம்ம வந்துட்டு ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிச்சிருக்கிறோம். விக்ராந்த் ஷிப் அரேபியன் வாட்டர்ஸ்க்கு போயிடுச்சு, குஜராத் பக்கம் போயிடுச்சு ஐஎன்எஸ் விக்ராந்த். ஸோ இதெல்லாம் போஸ்டரிங், அதாவது நம்ம ஃபார்வர்ட் போஸ்டர் காமிக்கிறோம் நம்ம. 2வது பார்டர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பார்டரில் எப்போதும் ஃபயரிங் இருந்துகிட்ருக்கும். அவங்க கொஞ்சம் ஃபயர் பண்ணுவாங்க, நம்ம ஃபயர் பண்ணுவோம். அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபயரிங்லாம் இருக்கும். இப்போ அவங்க எதாவது ஃபயர் பண்ணால் நம்ம ஃபுல் ஃபோர்ஸோடு ஃபயர் பண்ணி அவங்க பங்கர்ஸில் அடிக்கிறத இதெல்லாம் இருக்குது. அந்த கோவத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஸோ அண்ட் இன்டர்னலி ஆர்மி ப்ரிப்ரேஷன், ஆர்மி மொபிலைசேஷன் நம்மளதும் ஆகுது, அவங்களதும் ஆகுது. அவங்க இன்னும் பயந்துட்டு எல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, இமீடியட்டாக நம்ம போகணுமா ஒர்க்கு, இல்லை டைம் ஆஃப் அவர் ஓன் சூஸிங்கில் போகணுமா, நம்ம எப்போ பண்ணணும், அதில் தான் நம்மளோட சாத்திரியாக இருக்காங்க. அதுதான் மிலிட்ரி லீடர்ஸ் கிட்ட நம்ம அதை விட்டுறணும். அது எப்படி அது போகுது, எப்போ நம்ம அட்டாக் பண்ணணும், பலிக்கு பலி ரத்தத்துக்கு ரத்தம்னு உடனே நம்ம எடுக்கிறது மாதிரி இல்லாமல், இது வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் இல்லை, உடனே நம்ம அடிக்கிறது. இது வந்து பொறுத்திருந்து நம்ம ஒரு சிங்கம் மாதிரி, ஒரு டைகர் மாதிரி பதுங்கி அடிக்கிறது தான் நம்மளோடது முக்கியத்துவம். வீக் பாயிண்ட்டை பார்த்து நம்ம அடிக்கணும். கரெக்ட். ஸோ இந்த மெசேஜஸ் எப்படி இருக்குன்னா, இதுக்கப்புறம் டூரிஸ்ட் அந்த அமைதியை வந்து நிலை குலைக்கிற மாதிரி நிறைய நடவடிக்கை போச்சு. ஸோ காஷ்மீருக்கு வந்து இப்போ டூரிஸ்ட் பீரியட், இந்த டைமில் தான் நிறைய பேர் வந்து காஷ்மீரை நோக்கி போவாங்க. ஸோ இப்படி நடந்த பிறகு காஷ்மீர்னாலே ஐயோ அமைதியாக இருந்த பூங்கா வந்து கெட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ காஷ்மீருக்கு போகக்கூடிய மக்கள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதனால் மக்கள் அங்கே போகிற வருகையை குறைய ஆரம்பிச்சிருமே. உங்கள் சேனல் மூலமாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது. அப்படின்னா அவங்களோட அட்டெம்ப்ட்டுக்கு, அவங்களோட என்ன ட்ரை பண்ணுறாங்களோ, அந்த ஒரு பயத்தை உண்டாக்குற ட்ரை பண்ணுறாங்களோ, அதுக்கு நம்ம எதிராக நம்ம வந்து பயப்படலை அப்படின்னு நம்ம சொல்லி காமிக்கணும். அதனால் கொஞ்ச நாளைக்கு அந்த பயம் இருக்க தான் சரி என்ன சொன்னாலும். ஆனால் இது ஒரு செப்பரேட் இன்சிடெண்ட்டாக பொறுத்து அக்செப்ட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம டெரரிஸ்ட்கிட்ட நம்ம ஆஃபென்சிவ் ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்போ இன்னும் ஜாஸ்தி எடுக்கும்போது அவங்க டெரரிஸ்ட் இன்னும் பயப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி இனிமேல் அவ்வளோ ஈஸியாக அவங்க பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கொந்தளிக்கிற தேசமாக இருக்கனால அவங்களும் இப்போது கொஞ்ச நாளுக்கு அவங்க டெரரிஸ்ட் ஆக்ஷன் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அப்படி அந்த நேரத்தில் அதனால் நம்ம வந்து அப்படி பயந்துட்டு ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாமல் இருக்கிறது சரியில்லை. இந்த ஹாலிடேஸை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். அண்ட் கவர்மெண்ட் மேலேயும் மிலிட்ரி மேலேயும் நம்பிக்கை வச்சு போகணும். சொல்கிறது ஈஸி, ஆனால் மக்கள் இதை நம்ம சொல்கிறத நம்பி அதை பண்ணணும். இல்லைன்னா ஐயோ ஒரு இது ஆனால் நம்ம பயந்துட்டு வீட்டிலே உட்காந்துருக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் இமீடியட்டாக கொஞ்சம் 10-20 நாள் அந்த எஃபெக்ட் இருக்கும், பயம் இருக்கும். 2வது அமர்நாத் யாத்திரை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வழியாக பேல்காம் வழியாக தான் போகுது. அதுக்கும் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் போதுமான பாதுகாப்பு கொடுத்து அந்த யாத்திரை நடத்த வைக்கும்.
இதெல்லாம் தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இது ஒரு அறிகுறி அவங்க பண்ணுறது. நிறையா டைமிங் இருக்குது இது. அப்புறமேல் இன்டர்நேஷ்னல் பார்த்திங்கன்னா நம்ம பிரதமர் சவுதி அரேபியா போயிருக்காரு. இவங்க என்ன சவுதி அரேபியா வந்து அந்த காலத்தில் அவங்க டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க தான் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் தான் அந்த கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறுத்திட்டு இருக்கிறோம். இவங்க என்ன போய் அவங்க கூட சொந்தம் கொண்டாடுறது அப்படின்னு ஒரு ஃபீலிங். ரெண்டாவது அமெரிக்கா துணை அதிபர் இங்கே வந்தது, அது ஒரு இது. அதை இந்த டைமிங்கே பார்த்து இவங்க இதை பண்ணியிருக்கிறாங்க. இவர் சவுதி அரேபியா போனது இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க டைம் ஆஃப் தேர் ஓன் சூஸிங்கில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கார்டை வந்து வீக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் இனிமேல் ஆகாது அப்படின்ட்டு ஒரு இருக்கிறோம். இன்ஃபேக்ட் டூரிஸ்ட் சீசன் இங்கே ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஜூன் தான் அந்த இடத்துல. ஆனால் நம்ம ஏப்ரல்லே இவ்வளோ க்ரௌட். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஐ விட்னஸஸ்லாம் அவ்வளோ கும்பலாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு இடத்துல வண்டி போகாத இடத்துலையும் கூட இவ்வளோ வயசானவங்கெல்லாம் போனி மேலே உட்காந்து நடந்து போயிருக்கிறாங்கன்னா அவ்வளோ நம்ம உற்சாகமாக ஆர்வமாக ஏப்ரல்லே போயிருக்கிறோம். அதுவும் ஒரு சர்ப்ரைசிங். அதனால் இந்த வருஷம் முடிஞ்சிருந்தால் டூரிஸ்ட்க்கு நல்ல ஒரு கெயின். அங்கே இருக்கிற காஷ்மீர் மக்களுக்கு தான் இது ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கும். இப்போது கண்டிப்பாக ஒரு 2 மாதத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. நிறைய பேர் லீவ் பிளான்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதை பண்ணாமல் நம்ம போய் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து தைரியமாக தான் இருப்போன்ற காமிக்கிற ஒரு நிலைமை இது. புரியுது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் தாண்டும்போது பாகிஸ்தான் சைட்லேயும் சில கேள்விகள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் சில பேர் இருப்பாங்க, இந்தியன்ஸ் சில பேர் இருப்பாங்க. பாகிஸ்தானில் சில இந்தியன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, மெடிக்கல் வீசாக்காக அங்கே போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு என்ன நிலை உருவாகலாம்? மெடிக்கல்ன்றது நம்மளோட கண்ட்ரிக்கு தான் அவங்க மெடிக்கலுக்கு வராங்க. ஏன்னா மெடிக்கலி வி ஆர் மச் பெட்டர். நாட் ஓன்லி அந்த கண்ட்ரி, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், மற்ற கண்ட்ரிஸ்லாம் இங்கே நம்மக்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அதனால் பாகிஸ்தான் நேஷ்னல்ஸ் தான் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வராங்க. நம்ம இருந்து அங்கே போகிறது வந்து இந்த மாதிரி கிராஸ் பார்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. பார்ட்டிஷன் டைமில் கொஞ்சம் பேர் இங்கே கொஞ்சம் பேர் அந்த மாதிரி பீப்புள் தான் அங்கே போயிட்டுருப்பாங்க. அதனால் அடிக்குவேட் வார்னிங் கொடுத்தாச்சு. ஏப்ரல் 29 வரைக்கும் எல்லாம் திருப்பி வரணும். விசா எல்லாம் கேன்சல் ஆகும். இங்கே இருக்கவங்க அங்கே இருக்கவங்க நிறைய பேர் மெடிக்கல் நிறையா நம்ம மியோட்டில் இங்கே நிறைய ஹாஸ்பிட்டல்லையும் இது வந்திருக்கு. அவங்ககிட்ட காசு இல்லாத போது கூட நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க மேஜர் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்துட்டு அவங்கள வந்து ஒரு அங்கே இருக்கிற குடிமக்களை நம்ம ஒரு எதிரியாக பார்க்காம நம்மளோட எக்ஸ்டென்ஷனாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லாத போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ ஏன்னா மக்கள் தான் அந்த கவர்மெண்ட்டை உருவாக்குது. அந்த கவர்மெண்ட்டை உருவாக்கும் போது மக்கள் போராடிட்டு சொல்லணும், இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் வேண்டாம். இப்போ காஷ்மீர் மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியா கூட தான் இருப்போம். ஏன்னா அவங்க பார்த்தாங்க 2-3 வருஷமாக அவங்க டெரரிசம் போய் டூரிசம் பில்டப் ஆகும்போது அவங்க கையில் காசு வரும்போது அவங்க பார்க்குறாங்க இந்தியா கூட இருந்தால் தான் அட்வான்டேஜ்னு அவங்க அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. இந்த டெரரிசம் பண்ணாத, எங்கள் டூரிஸ்ட்டை கெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, எங்கள் கெஸ்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிலாம் அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க. அவங்களோட போராட்டம் அப்படி தான் நடக்குது. ஏதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக இல்லை டெரரிசம்க்கு எதிராக நடக்குது. அதனால் நிலைமை நல்லா மாறி இருக்குது. இந்த நிலைமையை வந்துட்டு நம்ம கை விட்டு போக விடக்கூடாது. புரியுது. ஸோ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் சில பேர் இங்கே வந்தாகணும்னு கட்டாயத்தை தாண்டி ஒருவேளை அங்கேயே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் பாகிஸ்தான்ஸ்னால அங்கேயே இருக்கிற இந்தியன்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இருக்கும். பாகிஸ்தான் என்ன கண்ட்ரின்னா அவங்க முன்னால் இருந்தே அவங்க இருக்க முஸ்லீம்ஸையும் அவங்க கிறிஸ்துவ மக்களுக்கும் ஹிந்து மக்களுக்கும் கண்டினியூஸாக அந்த ப்ராப்ளம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அதில் ஒரு இந்தியனாக போயிட்டால் இன்னும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கோவத்தில் அந்த மக்கள் அவங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ தண்ணி கிடைக்காது, அந்த கோவத்தில் அவங்கெல்லாம் பண்ண தான் செய்யும். அதுக்கு தான் அவங்களெல்லாம் வர சொல்கிறோம் நம்ம. ஸோ அது கண்டிப்பாக இருக்கும். சார் இப்போது இவ்வளோ நிலை நடந்ததில் உங்களுக்கு இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது எப்படி சார்? ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க ஆர்மி இதெல்லாம் நிறுத்தியிருக்கலாமேன்ட்டு. ஆனால் அங்கே இருக்க ஆர்மியை நம்ம போக விட்டோம். அவ்வளோ பெரிய ஆர்மி நம்ம டவுன் சைஸ் பண்ணுறோம் ஆர்மியை. ஏன் டவுன் சைஸ் பண்ணோம்? நம்மளை குறைச்சிக்கணும் இல்லை, கவர்மெண்ட்டோட. ஸோ இன்டெலிஜென்ஸில் நம்ம இன்னும் எஃபர்ட்ஸ் போட்டு அது இன்னும் ஹை லெவலில் பண்ணணும். மூணாவது நான் இதை பார்த்தோன்னா ஒரு மோசமான விஷயத்தில் நம்ம ஒரு நல்லது பண்ணணும். நம்ம நாட்டுக்கு அது நல்லது பண்ணணும். அது கல்வான் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம சைனீஸ் குட்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ணி நம்ம எக்கானமிக்கலி ஸ்ட்ராங் ஆகி ஆத்ம நிர்பர்தான் வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம நாட்டுக்காக ஒரு நல்லது. இவ்வளோ பேர் அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ குடும்பம் கஷ்டப்படுது. அதை வந்து நம்ம ஒரு நல்லதாக மாற்றுறது தான் என்னோடய மனசார ஒரு ஆசை. நம்ம எப்படியோ அந்த பிஓகே இந்த தருணத்தில் பிஓகே நம்ம எடுக்கிறது அது வேறு விஷயம்.
அந்த விஷயத்தில் அந்த ஆங்கிளில் நம்ம போகிறது இது முக்கியம். ஏன்னா என்ன இருந்தாலும் அது நம்மளோட டெரிட்டரி. அதுதான் நம்மளோட லீடர்ஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி ஒரு துயரமான நிலையில் மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கீங்க. அங்கே என்ன நிலை நிலவும் எப்படின்றத மக்களுக்கு புரிய வச்சு பேசுனீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம்.